பாதிக்குது. ஓகே, அதே போல் ஆட்டிசத்தை பற்றி சொல்லும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஏஜ் வந்த பிறகு அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் கணிச்சு சொல்ல முடியும். ஆரம்ப கட்டத்திலே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. இது எந்த காலகட்டத்தில் எக்ஸாக்டாக கணிக்க முடியும்? இல்லைனா கரூரில் இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரும் கணிக்க முடியுமா? எவ்வளோ ஏர்லியாக கணிக்க முடியும்? இந்த கேள்விக்கு நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாங்கள் ஒரு அல்கோரிதம் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த அல்கோரிதம் ஒரு 85-90% அக்யூரஸியில் எங்களுக்கு உதவி செய்து இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. அது தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு குடிக்க தெரியல நேச்சுரலாக அப்படின்னாலே அதில் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே கண் பார்வை கரெக்டாக குழந்தையோட கண் பார்வை லேட்ச் ஆகலை, அது ஒரு இஷ்யூ. சில சமயம் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கும், ஆனால் குழந்தைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத குழந்தை இருக்கும். அந்த என்விரான்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் குழந்தை எந்த விதத்தில் பாதிக்காது, இது ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி சின்ன சின்னதாக விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நம்ம இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எங்களோட அல்கோரிதத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சில கவர்மெண்ட் பாடிஸோட பிறக்கிற குழந்தைங்களோட டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா பேஸ் பண்ணி அந்த சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் நாங்கள் அது முடியும் போது ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்களோட நோக்கம் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குதான்னு நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுக்குற அந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே அந்த குழந்தைய அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்துணுன்றது எங்களுடைய விஷன்.